அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என புதிய வழிகாட்டு நெறிமுறைகளானது வெளியிடப்பட்டு வருகிறது. அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள், பேரணிகளுக்கு புதிதாக தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை உருவாக்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், தகவல்கள். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் தலைமையில் பரப்புரைகள், பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த கருத்து கேட்பு கூட்டம், ஆலோசனை கூட்டம் சற்று முன் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அரசு சார்பில் இருந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் முன்மொழியப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி 10 நாட்களுக்குள் தமிழக அரசு பரப்புரை கூட்டம் நடத்துவது மற்றும் பிரச்சாரங்கள் மேற்கொள்வது இது மற்றும் ரோட் ஷோ நடத்துவது குறித்து தெளிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறை வெளியிட வேண்டும் என சொல்லப்பட்டிருந்தது. இந்நிலையில் அனைத்து கட்சிகள், அதாவது தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடனான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு சார்பில் இருந்து அடுத்த அரசியல் கட்சிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த மனு கொடுக்கும் பொழுது அந்த மனுவை ஆராய்ந்து அதில் அனுமதி வழங்குவது தொடர்பான ஒரு முன்மொழியப்பட்டுள்ள கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் பரப்புரை கூட்டம் அல்லது பரப்புரை கூட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சாரம் போன்ற நடைபெறக்கூடிய இடத்தினுடைய கொள்ளளவு, பாதுகாப்பு, போக்குவரத்து, வாகன நிறுத்தம், அவசர கால ஏற்பாடுகள், சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு காவல் உட்கோட்ட அதிகாரி அந்த மனுவை பரிசீலனை செய்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமேல் பரப்புரை கூட்டங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான அந்த அனுமதி வழங்குவதற்கு அந்த சட்டம் ஒழுங்கு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு காவல் உட்கோட்ட அதிகாரி அந்த மனுவை பரிசீலனை செய்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் விண்ணப்பித்திருக்கக்கூடிய தேதி என்பது அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இருந்தால் அதில் 10 to 15 நாட்களுக்கு முன்பாகவே அவர்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்க வேண்டும் என இந்த வழிகாட்டு நெறிமுறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அவர்கள் சமர்ப்பித்திருக்கும் பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளால் இந்த இடத்தில் பரப்புரை கூட்டம் நடத்தலாம், இந்த இடத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம் என அங்கே அரசு அங்கீகாரம் வழங்கியிருக்கும். அந்த இடத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அதில் 15 நாட்களுக்கு மிகாமல் 10 நாட்களுக்கு உள்வராமல் அந்த இடைப்பட்ட காலங்களில் நீங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்திருக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் சமர்ப்பித்திருந்தால் கூட்டம் நடத்துவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களுக்கு முன்னர் அனுமதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அனுமதி மறுக்கப்படும் பட்சத்தில் அதற்கான காரணம் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடத்தப்படும் இடம், கூட்டம், கலந்து கொள்வதற்குரிய விவரம் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் காவல் உட்கோட்ட அதிகாரி அந்த நிகழ்ச்சியை 3 விதமாக வகைப்படுத்துவார் என சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டத்தினுடைய அளவை பொறுத்து அங்கு இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் மூலமாக அந்த நிகழ்ச்சி குறைந்த ஆபத்துடையதா, மிதமான ஆபத்து கொண்டதா மற்றும் அதிக ஆபத்து கொண்டதா என பிரிப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது லோ ரிஸ்க், மீடியம் ரிஸ்க் மற்றும் ஹை ரிஸ்க் என 3 வகைகளாக பிரிப்பார்கள். அதற்கு ஏற்ற வகையில் காவலர்களை நியமிப்பது என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மிதமான குறைந்த ஆபத்து என்றால் 200 நபர்களுக்கு ஒரு காவலர் இருப்பார். மிதமான ஆபத்து என்றால் 100 பொதுமக்களுக்கு ஒரு காவலர் இருப்பார். அதே ஹை ரிஸ்க் என்று அதிக ஆபத்து என்று சொல்லப்பட்டால் அங்கு 50 மக்களுக்கு ஒரு காவலர் என்கின்ற நிலை வகுக்கப்படுவதற்காக இவ்வாறு பிரிக்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மனு நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அமைப்பாளர்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மீண்டும் புதிய மனுவாக கொடுக்கலாம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் ஒரே இடத்திற்கு ஒரே நேரத்திற்கு பெறப்பட்டால் முதலில் வருபவருக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமோ பரப்புரை கூட்டம் நடத்துவதற்கேற்ற இடம் என தெரிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்தில் முதலில் வருவதற்கே முன்னுரிமை என்று ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கான நிபந்தனைகள் பல வெளியிடப்பட்டிருக்கிறது. அது பற்றி அமைப்பாளர்கள் குறிப்பிட்டதை விட 50% அதிகமான கூட்டம் கூடினால் அது தீவிர விதிமீறலாக கருதப்பட்டு காப்பு தொகை, செக்யூரிட்டி டெபாசிட் பிடித்து மட்டுமின்றி சட்டப்பூர்வ நடவடிக்கையை மேற்கொள்ளப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இடத்தில் பரப்புரை கூட்டமோ அல்லது பொதுக்கூட்டமோ நடத்துவதற்கான அனுமதியை பெறக்கூடிய அந்த நபர் நிகழ்ச்சி அமைப்பாளராக கருதப்படுவார். அந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அமைப்பாளர் குறிப்பிட்டதை விட 50% கூட்டம் கூடினால், அதாவது 10,000 பேர் கலந்து கொள்வார் என்று சொல்லிவிட்டு அதை விட அதிகமாக 50% அதிகமாக கூட்டம் கூடினால் அது தீவிர விதிமீறலாக கருதப்பட்டு காப்பு தொகை, தற்போது இந்த காப்பு தொகை என்கின்ற ஒரு நடைமுறையையும் இந்த வழிகாட்டு நெறிமுறையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு கூட்டத்தில் 5000 முதல் 10,000 பேர் வரை அந்த கூட்டத்திற்கு வருவார்கள், கலந்து கொள்வார்கள் என அனுமதி கடிதத்தில் கொடுத்திருந்தால் 1 லட்சம் ரூபாய் அரசுக்கு காப்பு தொகையாக செலுத்த வேண்டும். அதே போல 10,000 இருந்து 20,000 பேர் வரை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்ற அனுமதி கடிதத்தில் நாம் அனுமதி கேட்கும் பொழுது 3 லட்சம் ரூபாய் வைப்பு தொகை காப்பு தொகையாக கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 20,000 முதல் 50,000 பேர் வரை ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டால் 8 லட்சம் ரூபாய் அவர்கள் காப்பு தொகையாக செலுத்த வேண்டும். 50,000 பேருக்கு மேல் கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றால் 20 லட்சம் ரூபாய் அந்த அமைப்போ கட்சியோ ஒரு வைப்பு தொகையாக முன் செலுத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு முறை 5,000 முதல் 10,000 பேர் வரை ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றால் 1 லட்சம் ரூபாய் காப்பு தொகையாக செலுத்த வேண்டும்.
10,000 பேர் முதல் 20,000 பேர் வரை ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றால் அதற்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்பவர்கள் 3 லட்சம் ரூபாய் காப்பு தொகையாக செலுத்த வேண்டும். 20,000 முதல் 50,000 பேர் வரை ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டால் அதற்கான அனுமதி கடிதத்தில் வழங்கும் போது அதை குறிப்பிட்டிருந்தால் 8 லட்சம் ரூபாய் காப்பு தொகையாக செலுத்த வேண்டும். 50,000 பேருக்கு மேல் ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்ற ஒரு அனுமதி கடிதத்தை ஒரு அனுமதிக்காக நாம் விண்ணப்பிக்கும் பொழுது 20 லட்சம் ரூபாய் நாம் காப்பு தொகையாக செலுத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அரசியல் கட்சிகள், அமைப்புகள், ஒரு பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடத்தும்போது இந்த நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் முன்னிலையில் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மனு அளிக்கக்கூடிய காலக்கெடுவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு கூட்டத்திற்கு விண்ணப்பிக்கக்கூடிய காலக்கெடு பற்றி நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 10 நாட்களுக்கு முன்பாகவும் 15 நாட்களுக்கு மிகாமலும் மனு கொடுக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத இடம், அதாவது ஏற்கனவே இங்கு கூட்டம் நடத்துவதற்கான அனுமதி இல்லை என சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் மாற்று இடத்திற்கு அங்கீகரிக்கப்படாத மாற்று இடத்தை அவர்கள் கேட்டால் 21 நாட்களுக்கு முன்பாகவும் 30 நாட்களுக்கு மிகாமலும் மனுவை கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முதலுதவி மையங்கள், அவசரகால மருத்துவ ஊர்திகள், கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் தன்னார்வலர்கள் விவரங்களையும் மனுவில் குறிப்பிட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டி பொதுக்கூட்டங்கள், பரப்புரை கூட்டங்கள் நடத்துவதற்காக விண்ணப்பிக்கும் பொழுது முதலுதவி மையங்கள் எத்தனை இருக்கிறது, அவசரகால மருத்துவ ஊர்திகள் எத்தனை பயன்படுத்தப்பட இருக்கிறது, கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் தன்னார்வலர்களுடைய விவரங்களும் மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தங்கள் கட்சி அல்லது அமைப்பின் 2 மூத்த நிர்வாகிகளை 2 அம்சங்களுக்கு தனித்தனியாக நியமிக்க வேண்டும். அந்த விவரங்களையும் குறிப்பிட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டத்தினருடைய பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குபடுத்துவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அந்த ஒருவருடைய பெயர் மற்றும் அவருடைய முகவரியையும் அந்த மனுவில் அவர்கள் கொடுக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்கென ஒருவர், ஏன்னா இந்த 2 விதமான பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தனித்தனியே ஆட்கள் நியமிக்கப்பட்டு அவருடைய பெயரும் அவர்கள் அனுமதி கோரி சமர்ப்பிக்கக்கூடிய அந்த மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அனுமதி கோரி சமர்ப்பிக்கப்பட்ட பிறகாக இந்த மனுவோடு சில ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடத்துதல் என்கின்ற ஒரு உறுதி அளிக்கக்கூடிய அவர்கள் சில உறுதிமொழிகளை வழங்க வேண்டும். அதாவது பொதுக்கூட்டம் அல்லது பரப்புரை கூட்டங்களை நடத்துவதற்கு அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது கீழ்கண்ட உறுதிமொழிகள் படிவத்தில் அவர்கள் செயல்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியை குறிப்பிட்ட நேரத்திற்குள் நடத்த வேண்டும். கூட்டத்தினரின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறைக்கு அமைப்பாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். பொதுமக்கள் மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்று அதற்கான இழப்பீட்டை வழங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவசரகால ஊர்திகள் இடையூறின்றி செல்வதற்கான வழியை உறுதிப்படுத்துவதாகவும் அவர்கள் உறுதிமொழியில் கையெழுத்திட வேண்டும். பொதுமக்களுக்கு இடையூறின்றி வாகனங்களை உரிய இடத்தில் நிறுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், மூத்த குடிமக்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு தனி இடம் ஒதுக்கி அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய அந்த கூட்டத்தில் இன்று நடந்திருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் ரோட் ஷோ தொடர்பான சில வழிகாட்டு நெறிமுறைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பரப்புரை அல்லது பரப்புரை கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்றவையெல்லாம் நடைபெறும். அதுபோல பொதுக்கூட்டங்களும் நடைபெறும். ஆனால் ரோட் ஷோ தொடர்பான சில வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழக அரசு சார்பில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரும்போது கூடுதல் விவரங்கள் மனுவில் சேர்க்கப்பட வேண்டும், அதுவும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ நடத்த உள்ள வழித்தடம், அங்கு உரை நிகழ்த்த உள்ள இடத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதாவது இந்த ரோட் ஷோ துவங்கக்கூடிய இடத்திற்கும் முடிவுரை இடத்திற்கும் சிறப்பு விருந்தினர் வரிசை தரக்கூடிய நேரத்தையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. உரை நிகழ்த்தும் இடத்திலும் வழித்தடத்திலும் எதிர்பார்க்கப்படும் கூட்டம் எவ்வளவு என்பதை குறிப்பிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இல்லாவிட்டால் பொதுப்பணித்துறை பொறியாளரால் முன்னரே சான்றளிக்கப்பட்ட ஒவ்வொரு சாலை பகுதி மற்றும் உரையாற்றும் இடத்தின் அதிகப்படியான கூட்டத்திறன் குறித்த கணக்கீடு மேற்கொள்ள வேண்டும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அல்லது மாநில நெடுஞ்சாலை அல்லது உள்ளாட்சி அமைப்பிடமிருந்து எழுத்துப்பூர்வமான அனுமதி பெற்றுக்கொண்டு ரோட் ஷோ நடத்த வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரோட் ஷோ மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அல்லது மாநில நெடுஞ்சாலை அல்லது உள்ளாட்சி அமைப்பிடமிருந்து, அதாவது எந்த பகுதியில் அவர்கள் ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார்களோ அந்த பகுதியில் எழுத்துப்பூர்வமான அனுமதியை பெற வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ரோட் ஷோ நடத்துவதற்கு கூடுதல் விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. சிறப்பு அழைப்பாளர் பேசும் இடத்தில் இருந்து 500 அடி தூரத்திற்கு தடுப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சிறப்பு அழைப்பாளர் யார் அந்த கூட்டத்தில் பேசப் போகிறார்களோ அங்கிருந்து 500 அடி தூரத்திற்கு வேலைக்காரர்களை அமைப்பாளர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.